பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதற்கான கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆதவர்ஜுனாவிடம் வழங்கினார். சட்டசபை தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் தவேக தலைமையிலான ஆட்சி அமைய மேலும் 11 தொகுதிகள் தேவைப்பட்ட நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தவேகவுடன் கூட்டணி வைத்தது. இதனைத் தொடர்ந்து தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் தவேகாவுக்கு ஆதரவு அளித்தது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்த திசிக தலைவர் திருமாவளவன் தனது ஆதரவு கடிதத்தை ஆதவர்ஜுனாவிடம் வழங்கினார். மாரண்டஹள்ளி அருகே 12ஆம் வகுப்பு மாணவி தேர்வில் தோல்வியடைந்ததன் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி மாரப்பன் தெருவைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகள் நிவேதிதா மாரண்டஹள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படித்து தேர்வு எழுதியிருந்தார். தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் மாணவி நிவேதிதா வரலாறு பாடத்தில் தோல்வியடைந்தார். இதில் மனமுடைந்த மாணவி நிவேதிதா கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்று நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத காரணத்தால் குடும்பத்தினர் நிவேதிதாவை தேடி சென்றுள்ளனர். அப்போது மாரண்டஹள்ளி பெரியாண்டவர் கோயில் அருகே உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதுகுறித்து மாரண்டஹள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் தெங்கால் கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவரின் மகன் யஷ்வந்த் பொன்னை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படித்து தேர்வு எழுதியிருந்தார். தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் மாணவன் யஷ்வந்த் 372 மதிப்பெண் பெற்று அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றார். இருந்தபோதிலும் மதிப்பெண் குறைந்துவிட்டதாக வருத்தத்தில் இருந்த மாணவன் யஷ்வந்த் பெற்றோர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னை காவல் நிலைய போலீசார் யஷ்வந்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஒற்றை யானை துரத்தி தாக்கியதில் விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டகானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பில்லப்பா என்பவர் காலை தனது விவசாய தோட்டத்தில் மாட்டுத் தீவன புல் அறுக்க சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை பில்லப்பாவை துரத்தி தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் பில்லப்பாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் ஒற்றை காட்டு யானையை கண்காணித்து விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். பாஜக மக்களின் தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு அதிமுக மூலம் பின்வாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முயற்சிப்பதாக சிபிஐஎம் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தோழர் SAP நூல் வெளியீட்டு விழாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் MA பேபி கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக மக்களின் தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு அதிமுக மூலம் பின்வாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தவேக அளித்த கடிதம் குறித்து ஆராய வேண்டியது ஆளுநரின் வேலை அல்ல என குறிப்பிட்ட அவர் தனிப்பெரும் கட்சிக்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பது மட்டுமே ஆளுநரின் வேலை என தெரிவித்தார். மேலும் திமுக அதிமுக ஆட்சி அமைப்பதாக வந்த தகவல் வதந்தி என்று விளக்கமளித்த அவர் அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி எடுத்தது உண்மை என்றும் தகவல் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.